ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் லாங்குவேஜில் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டிஸ்க்ளைமர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் லாங்குவேஜில் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டிஸ்க்ளைமர். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்மளுடைய இன்னைக்கு மூவ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூவ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 88 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு வந்து இதுவாயிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓப்பனிங் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து 88 பாயிண்ட்ஸ் கிட்ட அப் சைடில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ சென்செக்ஸ் பார்க்கும்போது 303 பாயிண்ட் கிட்ட இதுவாயிருக்கு. அண்ட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பேங்கிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்லேருந்து இதுவாயிருக்கு. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை வந்து அட்டைன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு டவுன் மூமெண்ட், அதில் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னாக்கா இன்னமும் நல்ல ஒரு வயலண்டான மூவ் வந்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டிமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எஃப்ஐஸ் வந்து பார்த்தோம்னாக்கா இன்னமும் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு தேர்ட் டே கண்டினியூஸாக அவங்க பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் காம் டவுன் தான் ஆயிருக்கு, செட்டில் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக அது வந்து 15 கீழே இருந்தாலே குட்டு தான். ஸோ இப்போ வந்து 11 கீழே தான் இருக்கு. ஸோ என்எஸ்சியில் வந்து டோட்டலாக இருக்கிற ஸ்டாக்ஸில் ஒரு 1200 ஸ்டாக்ஸ் கிட்ட வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்து இதுவாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் சைன் தான். ஸோ குளோபல் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவ் இதுவாக தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ்க்கான இதுகள் வந்து போயிடலாம். ஸோ இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஸோ லீலாவதி ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு 1000 crore அலிகேஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி உடைய சிஇஓ மேல. ஸோ இது வந்து அப்கமிங் டேஸ்ல தான் வந்து தெரியும் இது வந்து என்ன ரீசன் என்ன இதுன்றது எல்லாமே. ஸோ ஃபார் நோ வந்து பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து மேஜர் டவுன்ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே அதோடைய இஷ்யூஸ் வந்து அவங்க ப்ரூவ் பண்ற இதை வச்சு பார்க்கும்போது தான் ஹெச்டிஎஃப்சி வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்றது வந்து இதுவாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீல். ஸோ வேர்ல்டு வைடு வந்து சைனாவுடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னால மெட்டலோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து டாடா ஸ்டீல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து 180 பில்லியன் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் வந்து 1500 crores கிட்ட இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து அப்கமிங் குவார்ட்டர்ல வந்து இது கொண்ட மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இன்னமும் அவங்க வந்து 2.5 பில்லியன் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த சப்சிடரியில் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சுஸ்லான் எனர்ஜி வந்து பார்க்கும்போது லாஸ்ட் ஃபியூ டேஸாக அதோடைய வால்யூம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நல்ல ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருக்கு. அண்ட் ஆல்சோ டெலிவரி வால்யூமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஜென்ரல் வால்யூமை விட நல்லாவே அதிகமாக இருக்கு. அண்ட் ஷேர்ஸ்மே வந்து 90 மில்லியன் வால்யூம் கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து மார்க்கெட் பார்க்குது. அடுத்து வந்து என்னன்னாக்கா டிடாகா ரயில் சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவ டேஸில் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ரயில்வேஸில் வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ்லையுமே வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டிடாகா ரயில்வே சிஸ்டமுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ பூனேயோட மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இது பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து 430 கோடிக்கான ஆர்டர் அது. ஸோ அடுத்து வந்து ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 30 மந்த்துக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்டீஜ் எஸ்டேட் அண்ட் ஹரியன் ஃபவுண்டேஷன்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம சென்னை வேளச்சேரியில் வந்து ஒரு பெரிய ஏரியா வந்து ரெசிடென்ஷியல் பில்டப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து ஒரு 1600 crore ப்ராஜெக்ட் ஒர்த் அது. ஸோ இது வந்து வந்து ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்குப்பாங்கன்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து இதில் இருக்கு. ப்ளஸ் வந்து அப்கமிங் ரிசல்ட்ஸ்மே நல்லா போஸ்ட் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கிற டைமில். ஸோ இன்னைக்கு வந்து மேஜர் அப்டேட்ஸ் இதுதான். ஸோ ஐபிஓஸ் வந்து கீப் ஆன் வந்துட்டே இருக்கு பாருங்க. ஸோ நல்ல நல்ல ஐபிஓஸ் வருது அப்படின்னும் போது ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மட்டும் வச்சு வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ வேற எதனா அப்டேட்ஸ் இருந்ததுனாக்கா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.